Hello students, welcome to Maths Madhu. இன்னைக்கு நம்ம 10th standard Maths Relations and Functionsல exercise number 1.4ல sum 10 பார்க்கலாம். Question பாருங்க, a function f minus 5 9, so r is defined as follows. So f of x ன்னு சொல்லி some values. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்க ஒரு values இருக்கு. இப்போ இது என்னன்னா இது வந்து f of x அப்படிங்கிறது. இப்போ நம்ம இதெல்லாம் வந்து எக்ஸோட வேல்யூனா இங்கே கீழே சம்ஸில் எக்ஸோட வேல்யூன்னு சொல்லி இருக்கும். அந்த வேல்யூ இந்த மூணுத்தில் எதுக்கு நமக்கு மேட்ச் ஆகுதோ அதோடைய எஃப் ஆஃப் எக்ஸை தான் நம்ம எடுத்து எழுதணும். ஸோ அதுக்கு தான் இந்த சம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம்மில் இது நம்ம செட் பில்டரில் இருக்கிறத நம்ம என்னென்ன நம்பர்ஸ்னு ஃபஸ்ட்டு பார்த்து எழுதிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா -5 lesser than equal to, ஸோ lesser than or equal to அப்படின்னா இந்த -5ஐயும் நம்ம எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு -5, அடுத்த நம்பர் பாருங்கள் எக்ஸ். ஸோ இதை விட நம்மளுக்கு இது பெரிய நம்பராக இருக்கணும். மைனஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த நம்பர் எதுக்குள்ளே இருக்கணும், இப்போ lesser than 2க்குள்ளே இருக்கணும் இல்லைங்களா. 2 நம்பர் தான் பெருசாக இருக்கணும். எக்ஸோட வேல்யூ இப்போ 2வை விட சின்னதாக இருக்கணும். ஸோ இப்போ 2வை விட கம்மியான நம்பர், இப்போ ஒரு நம்பர் லைன் போட்டால் நம்மளுக்கு ஈஸியாக அது கண்டுபிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், நம்பர் லைன் நான் போடுறேன். இல்லை நம்பர் லைன் வரைஞ்சிக்கலாம் 0. ஸோ நம்பர் லைன் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோன்னா நமக்கு செம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் -5, ஸோ -5 லெஸ்ஸர் தான் ஈக்குவல் டுங்கும் போது நம்ம இந்த நம்பரே எடுத்துட்டோம். எண்டிங் பாருங்கள், இப்போ 2ங்கிறதா பெரிய நம்பராக இருக்கணும். அதுக்கு எக்ஸுங்கிறது வந்து 2க்கு கீழே இருக்கிற நம்பர் எடுக்கணும். அப்போ -5லேருந்து இங்கே பாருங்கள், -5லேருந்து நம்ம எது வரைக்கும் எடுக்கணும், 2 எடுக்கக்கூடாது. ஸோ 2 வந்து ஈக்குவல் டு நமக்கு கொடுக்கல. ஸோ அதனால் 2 எடுக்க வேண்டாம். 2க்கு கீழே இருக்கிற நம்பர் 1, அதுலேருந்து நமக்கு இது எல்லாமே நம்மளுக்கு என்னது, எக்ஸுடைய வேல்யூ இது எல்லாமே. ஸோ அதோடைய எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ தான் இது 6x + 1, இது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸோட வேல்யூவாக வரும். இப்போ நம்ம இதை எழுதிக்கலாம். -5 என்ன நம்பர்ஸ் இருக்குது, -5 -4 -3 -2 -1, அடுத்து பாருங்கள் 0 இருக்குது, அடுத்து 1 இருக்குது, அவ்வளோதான். ஸோ 0 1. ஸோ ரெண்டாவது பாருங்கள், இங்கே 2 இருக்குது. 2னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, ஸோ அப்போ இந்த 2வையும் நம்ம எழுதணும். ஸ்டார்டிங் பாருங்கள், 2 எந்த நம்பருக்குள்ளே இருக்கணும், 6 இருக்குது. ஸோ 6 கிரேட்டராக இருக்கணும். அப்போ 6க்கு கீழே இருக்கிற நம்பர், சின்ன நம்பர்ஸ் எல்லாமே நம்ம எழுதணும். எதுக்குள்ளே எழுதணும், 2க்குள்ளே எழுதணும். ஸோ 2 6 வரைக்கும் இல்லைங்களா, 3 4 5 6 எழுதக்கூடாது. ஸோ இங்கே கீழே கோடு போட்டு ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு போட்டிருந்தா நம்ம 6 எழுதணும், இல்லைனா 6 எழுத வேண்டாம், 5க்குள்ளே தான் எழுதணும். அடுத்து தேர்ட் பாருங்கள், இப்போ 6, ஸோ லெஸ்ஸர் தான் ஆர் ஈக்குவல் டுன்னா, ஸோ 6ஐயும் நம்ம எழுதணும். 6 இங்கே எதுக்குள்ளே எழுதணும், 9. ஸோ 9 லெஸ்ஸர் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 9. ஸோ 9ஐயும் எழுதணும், 9 வரைக்கும் எழுதணும், 9ஐயும் எழுதணும். ஸோ 6க்கு அப்புறம் 7 8, இந்த 9ஐயும் எழுதணும். ஸோ இப்போ செகண்ட் பாருங்கள், 2 3 4 5 2 3 4 5. ஸோ நம்ம இப்போ இதை நான் 2ன்னு எழுதிக்கிறேன். இது வந்து நமக்கு -5 -4, இது நான் 1, சம் நம்பர் 1ன்னு போட்டுக்கலாம். இப்போ 6 7 8 9 இருக்கிறத 3ன்னு போட்டுக்கலாம். 6 7 8 9ங்கிறத நான் 3ன்னு எழுதுகிறேன். ஸோ இப்போ நம்ம எக்ஸுடைய வேல்யூலாம் இங்கே எழுதிட்டோங்களா. ஸோ இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸுடைய வேல்யூ, இது வந்து எக்ஸுடைய வேல்யூ. இப்போ எக்ஸில் நம்மளுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க சப்டிவிஷன்லன்னு பார்க்கலாம். அதிலிருந்து இந்த சம்ஸை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் எஃப் ஆஃப் -3 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2ன்னு இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் -3ங்கிறது என்ன, நமக்கு இந்த -3ங்கிறது எக்ஸோட வேல்யூ இல்லையா. அப்போ எக்ஸோட வேல்யூ -3 இல்லையா. அப்போ இங்கே இந்த 3 சம்மில் எந்த சம்மில் நமக்கு -3 இருக்குது, இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சம் இல்லையா, -3 இங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு சம்மில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சம்மு
மைனஸ் த்ரீங்கிறது வந்து எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன 6x + 1. ஸோ 6x + 1 இல்லைங்களா. இப்போ வாங்க எழுதலாம். இப்போ எஃப் ஆஃப் -3 எக்ஸோட வேல்யூ இதில் -3. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு என்ன பார்த்தோம் இப்போ சம் 6x + 1. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸு 6x + 1. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ எஃப் ஆஃப் இந்த எக்ஸுக்கு பொதுவாக நம்ம -3 இருக்குது இல்லைங்களா. -3 தான் எக்ஸோட வேல்யூ. ஸோ இப்போ எஃப் ஆஃப் -3 ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இது மட்டும் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ எஃப் ஆஃப் -3 அப்படிங்கிறது ஈக்குவல் டு இந்த 6 அப்படியே வரும். இந்த எக்ஸுக்கு பொதுவாக எக்ஸோட வேல்யூ என்ன நம்மளுக்கு இங்கே இந்த எக்ஸோட வேல்யூ பாருங்கள் -3. ஸோ 6 -3 ப்ளஸ் இந்த 1. ஸோ இப்போ 6 3s are 18 ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு மைனஸ். ஸோ மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும். ப்ளஸ் இந்த 1. ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், -18 + 1 இருக்குது. ஸோ மைனஸு ப்ளஸ்ஸும் நமக்கு மைனஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ 18 - 1 is 17. பெரிய நம்பரில் மைனஸ் இருக்குது. ஸோ -17. ஸோ இப்போ நம்ம எஃப் ஆஃப் -3 இதோடைய வேல்யூ என்ன நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் -17. அடுத்து பாருங்கள் எஃப் ஆஃப் 2. ஸோ எஃப் ஆஃப் 2ங்கிறதுல எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன நமக்கு பாருங்கள் எஃப் ஆஃப் 2 இங்கே இருக்குது. ஸோ 2 + 2ங்கிறது செகண்ட் சம்மில் இருக்குங்களா. இங்கே பாருங்கள் செகண்ட் சம்மில் எஃப் ஆஃப் 2ங்கிறது செகண்ட் சம்மில். ஸோ செகண்ட் சம் எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது 5x² - 1. ஸோ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 5x² - 1. ஸோ இப்போ இதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன 2. ஸோ எஃப் ஆஃப் 2 மைனஸ் இந்த 5 அப்படியே போட்டு x². எக்ஸுக்கு பொதுவாக நம்ம என்ன எழுதணும், இங்கே 2 இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ 2 இருக்குது. அப்போ 2² மைனஸ் இந்த 1 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்கள் 5 2s அப்படின்னு நம்ம எழுதக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்கொயர் ரூட் வேல்யூஸை 2 2s 4 இல்லைங்களா. 2 ஸ்கொயர் இருக்கிறதுனால 2 2s 4. இப்போ 5 4s 5 × 4 5 4s 20. இந்த -1 அப்படியே போட்டுக்கணும். இப்போ 20 - 1 is 19. ஸோ இப்போ நமக்கு எஃப் ஆஃப் 2 இதோட வேல்யூ நமக்கு 19 இருக்குது. இப்போ இந்த சம்மில் பாருங்கள் F2 நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த ஃபார்மேஷனை எழுதணும். ஸோ எஃப் ஆஃப் -3 எஃப் ஆஃப் -3 ப்ளஸ்ஸு எஃப் ஆஃப் 2. ஸோ இதுதான் நம்ம சம்மை. இப்போ எஃப் ஆஃப் -3க்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள் -17 வந்திருக்கு. ஸோ இப்போ எஃப் ஆஃப் -3 என்னது -17. இந்த ப்ளஸ் அப்படியே வந்துடும். இப்போ எஃப் ஆஃப் 2 வேல்யூ என்ன நமக்கு 19. ஸோ 19. ஸோ இங்கே மைனஸும் ப்ளஸ்ஸும் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ 19 - 17 is 2. பெரிய நம்பரில் ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ நமக்கு +2. ஸோ இதுதான் இதோடைய ஆன்சர். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1. ஸோ எஃப் ஆஃப் 7 நமக்கு இப்போ எஃப் ஆஃப் 7 இப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன நமக்கு. இப்போ 7 பாருங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். எக்ஸோட வேல்யூ பார்க்கலாம். இப்போ 7 இங்கே இருக்குது இல்லைங்களா. ஸோ எத்தனாவது சம்மில் இருக்குது, தேர்டு ஃபங்க்ஷனில் இருக்குது. ஸோ தேர்டு ஃபங்க்ஷனில் என்ன வருது நமக்கு 3x - 4. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இங்கே 3x - 4. ஸோ இந்த வேல்யூ இதை வச்சு நம்ம எஃப் ஆஃப் எக்ஸுடைய வேல்யூ வச்சு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸு ஸோ எஃப் ஆஃப் 7 எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 7. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வரணும். இப்போ எஃப் ஆஃப் 7 ஸோ எஃப் ஆஃப் 7 ஈக்குவல் டு இந்த 3 அப்படியே எழுதிடுங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இங்கே நமக்கு 7. ஸோ 7 மைனஸ் இந்த 4. ஸோ 3 7s are 21.
3 7s are 21. So 3 7s are 21 minus இந்த 4. So plus plus இருக்கிறதுனால நமக்கு plus தான் 21 plus 21 minus 4. இப்போ பாருங்கள் மைனஸ் ப்ளஸ் 21 மைனஸ் 4 இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸ் இருக்குது. ஸோ நெகட்டிவ் நம்ம மைனஸ் தான் பண்ணணும். ஸோ 21 மைனஸ் 4 21 minus 4 is 17. ஸோ பெரிய நம்பருக்கு ப்ளஸ் இருக்கிறதுனால நமக்கு 17. ஸோ இந்த எஃப் ஆஃப் 7 உடைய ஆன்சர் இது. இப்போ எஃப் ஆஃப் 1 பார்க்கலாம். இப்போ எஃப் ஆஃப் 1 இதில் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன இப்போ செக் பண்ணலாம். எஃப் ஆஃப் ப்ளஸ் 1. இப்போ ப்ளஸ் 1 எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சம்மில் இருக்குங்களா. இப்போ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன 6x ப்ளஸ் 1. ஸோ 6x ப்ளஸ் 1. அப்போ எஃப் ஆஃப் 1 எஃப் ஆஃப் எக்ஸு 6x ப்ளஸ் 1. அப்போ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1 6 எக்ஸோட வேல்யூ 1 ப்ளஸ் 1. ஸோ அப்போ 6 1s are 6 plus in the 1. So 6 plus 1 is 7. So 7 தான் இதோடைய answer. So therefore இப்போ இந்த sum எழுதிடலாம். f of 7 minus f of 1. இப்போ f of 7 என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் 17 இல்லைங்களா. ஸோ 17 இந்த சிம்பிள் மைனஸ் அடுத்து பாருங்கள் f of 1 7. ஸோ 7 அப்போ நம்மளுக்கு 17. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது. ஸோ நான் நெகட்டிவாக இருக்குது. ஸோ நெகட்டிவ் தான் பண்ணணும், மைனஸ் தான் பண்ணணும். 17 minus 7 is 10. ஸோ பெரிய நம்பரில் ப்ளஸ் இருக்குது. நம்ம ப்ளஸ் 10 தான் இதோடைய ஆன்சர். இப்போ தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்டு சப்டிவிஷன் பாருங்கள். 2 f of 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8. ஸோ இந்த 2 இருக்கட்டும். இப்போ எஃப் ஆஃப் 4 இதோட வேல்யூ இதில் எக்ஸோட வேல்யூ என்ன 4ன்னு இருக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ 4 அப்படிங்கும்போது இதில் நமக்கு பாருங்கள் இங்கே 4 வருது இல்லைங்களா. ஸோ 5x ஸ்கொயர் மைனஸ் 1 தான் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ இங்கே தானே இருக்குது 4 வந்து இங்கே இருக்குது. ஸோ இதோட வேல்யூ தான் இது 5x ஸ்கொயர். ஸோ இங்கே பாருங்கள் எஃப் ஆஃப் எக்ஸு 5x ஸ்கொயர் minus 1. ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எது நம்மளுக்கு எஃப் ஆஃப் 4 தான் எடுக்க போகிறோம். ஸோ எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு இந்த 5 அப்படியே போட்டு எக்ஸோட வேல்யூ என்ன எழுதணும் 4. ஸோ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு இங்கே 4ன்னு இருக்குது. ஸோ 4 ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இப்போ ஸோ 5 4s are 20 அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கக்கூடாது. இதில் ஸ்கொயர் இருக்குது பாருங்கள். ஸோ ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு ஸோ 4 4s are 4 ஸ்கொயர் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள் 4 into 4. ஸோ 4 4s are 16. அப்போ இந்த 4 ஸ்கொயருங்கிறதோட வேல்யூ என்ன நமக்கு 16. இப்போ 5 into 16. ஸோ 16 into 5. ஸோ see 5 6 are 33. 5 1s are 5 plus 3 is 80. ஸோ 80 தான் இதோட ஆன்சர் 80 minus 1. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும். ஸோ 80 minus 1 is 79. பெரிய நம்பரில் ப்ளஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எஃப் ஆஃப் 8. இப்போ எஃப் ஆஃப் 8 பாருங்கள். இப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்குது இதில் 8ஆக இருக்குது. எஃப் ஆஃப் 8ல் எக்ஸோட வேல்யூ 8ஆக இருக்குது. அப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ 8 எங்கே வருதுன்னு பாருங்கள். 8 வந்து இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா. ஸோ இதோட எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன 3x minus 4. ஸோ 3x minus 4 நம்ம எழுதணும். இப்போ எக்ஸோட வேல்யூ ஸோ எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸு 3x minus 4. ஸோ இப்போ எஃப் ஆஃப் 8 8 f of 8 equal to இந்த 3. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன நமக்கு 8 இல்லைங்களா. ஸோ 8 minus 4. ஸோ இப்போ
3 8s are 24. இந்த மைனஸ் 4 4. ஸோ ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம மைனஸ் பண்ணணும். 24 minus 4 is 20. ஸோ பெரிய நம்பருக்கு ப்ளஸ் இருக்குது. ஸோ இப்போ எஃப் ஆஃப் 8க்கு இந்த ஆன்சர். இப்போ நம்ம இது ரெண்டையும் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ பாருங்கள், therefore 2f of 4 plus 2f of 4 plus f of 8. ஸோ இதுதான் நமக்கு சம் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. இப்போ இந்த 2 இருக்குது இல்லைங்களா, எஃப் ஆஃப் 4 வேல்யூ நம்ம 79 எழுதியிருக்கோம். இப்போ இந்த 2 அப்படியே போட்டுட்டு எஃப் ஆஃப் 4. ஸோ எஃப் ஆஃப் 4 என்ன, நமக்கு 2 போட்டாச்சு. எஃப் ஆஃப் 4 என்ன, 79. இங்கே இருக்குது பாருங்கள் 79. ஸோ 79 இந்த ப்ளஸ் சிம்பிள் ப்ளஸ்ஸு எஃப் ஆஃப் 8 20 இல்லைங்களா. இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி 20 இருக்குது. ஸோ 20. இப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுதணும். ஸோ இது பாருங்கள் 2 into 79. ஸோ 79 into 2னா 2 9s are 18 plus 1 7 2s are 14 plus 1. ஸோ 158 plus 20. ஸோ நம்ம ப்ளஸ் ப்ளஸ்ஸு, ஸோ ப்ளஸ் பண்ணணும். 158 plus 20 is 178. ஸோ இதுதான் வந்து இதோடைய ஆன்சர். இப்போ ஃபோர்த்து செப்பரேஷன் பார்க்கலாம். 2f of minus 2. ஸோ மைனஸ் எஃப் ஆஃப் 6. ஸோ எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2ன்னு இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 2 உடைய சம் நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸ் வேல்யூ -2. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னு நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ -2 இங்கே இருக்குது பாருங்கள், -2 இங்கே இருக்குது. ஸோ இதோடைய எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன, 6x + 1. ஸோ இதோடைய எஃப் ஆஃப் எக்ஸு 6x + 1 அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எஃப் ஆஃப் இந்த -2 அப்படின்னு போட்டு எழுதுனா, இப்போ 6 இந்த எக்ஸோட வேல்யூக்கு பொதுவாக என்ன எழுதணும் நம்ம, -2 அகெயின் +1. ஸோ இப்போ பாருங்க 6 × 2. ஸோ 6 2s are 12. ஸோ 12 இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு நெகட்டிவ் இல்லைங்களா, மைனஸ்ஸு. ஸோ மைனஸ் சிம்பிள் போட்டுருங்க. இப்போ +1 இங்கே. ஸோ இப்போ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு நமக்கு மைனஸ் தான் பண்ணணும். ஸோ 12 - 1 is 11. ஸோ பெரிய நம்பரில் மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ -11. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு -2 உடைய வேல்யூ. இப்போ அடுத்து பாருங்கள் எஃப் ஆஃப் 6 உடைய வேல்யூ தான். ஸோ எஃப் ஆஃப் 6 இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ என்ன பார்க்கலாம். சாரி, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 6 அப்படிங்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ பாருங்கள் 6 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு 3x - 4. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3x - 4 அப்படின்னு இருக்குது. இப்போ எஃப் ஆஃப் 6 அப்போ 3 இந்த 3 அப்படியே போட்டுட்டு இப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, 6 இருக்குது. ஸோ 6 மைனஸ் இந்த 4. அப்போ இது சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா. 3 × 6 3 6 are 18. ஸோ ++, ஸோ 18 - 4. ஸோ இப்போ ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணால் 18 - 4 is 14. பெரிய நம்பரில் நம்மளுக்கு ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ 14 இது செகண்டுடைய ஆன்சர். இப்போ அடுத்து பாருங்கள் எஃப் ஆஃப் 4 இருக்குது. ஸோ இந்த எஃப் ஆஃப் 4 உடைய எக்ஸ் வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவாக இருக்குது, 4க்கு எக்ஸ் வந்து 4னா இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ எக்ஸ் 4 அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பாருங்கள் 5x² - 1. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸு 5x² - 1. அப்போ எஃப் 4 அப்படிங்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸு 5x² இல்லைங்களா. ஸோ 5
எக்ஸுக்கு பொதுவாக எக்ஸோட வேல்யூ என்ன நமக்கு 4. ஸோ 4 ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ பாருங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4 4s are ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் வேல்யூஸ் தான். 4 into 4, 4 4s are 16. ஸோ 16 into 5. ஸோ இது பாருங்கள் 16, 4 4s are 16. இந்த 5 into 16, 5 into 16 is 80. ஸோ 80 minus 1 ப்ளஸ் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் தான், இப்போ -1. இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது, நம்ம மைனஸ் தான் பண்ணணும். ஸோ 80 minus 1 is 79. பெரிய நம்பரில் ப்ளஸ் இருக்குது, ஸோ நம்ம ப்ளஸ் சிம்பிளே போட்டுட்டோம். இப்போ 3 வந்துட்டு நம்ம பார்த்தாச்சு. இப்போ பாருங்கள் -2 பார்த்தாச்சு, f(6) பார்த்தாச்சு, f(4) பார்த்தாச்சு. இப்போ f(2) இருக்குது. ஸோ சேம் தான், -2 இது 2ன்னு எழுதியிருக்கேன். ஸோ -2 ஆல்ரெடி இந்த -2 உடைய வேல்யூ நமக்கு எடுத்தாச்சு. ஸோ அதனால் அதே வேல்யூ வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபார்மேஷன் நம்ம எழுதலாம். இது பாருங்கள், இந்த ஃபார்மேஷன் இங்கே எழுதணும். இப்போ f(-2) minus f(6) by f(4) plus f(-2). இப்போ இதே மெத்தடில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுருக்கிற வேல்யூஸ் எல்லாம் எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் 2 இருக்குது. இப்போ 2 f(-2) என்ன நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், f(-2)ல் -11. ஸோ அப்போ -11, f(-2) என்ன -11. இந்த மைனஸ் அப்படியே மைனஸ். இப்போ f(6) என்ன எழுதி வச்சுருக்கோம், நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ f(6) 14. பாருங்கள், f(6) 14 அப்படின்னு நமக்கு வந்துருக்கு. ஸோ 14 by f(4). இங்கே பாருங்கள், f(4) என்ன இருக்குது, 79. ஸோ f(4)க்கு பொதுவாக 79. இந்த ப்ளஸ் சிம்பிள் அப்படி ப்ளஸ்ஸு. இப்போ -2 வேல்யூ ஆல்ரெடி நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதே தான். ஸோ -11 தான். -2 வேல்யூ பாருங்கள், -2 வேல்யூ என்ன, -11 எடுத்துக்கோம். ஸோ -11. ஸோ -11. ஸோ இப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ பாருங்கள், 2 into -11. ஸோ 2 11s are 22. ஸோ நம்மளுக்கு அடுத்து மைனஸ். ஸோ இந்த 22க்கு வந்து நம்ம மைனஸ் தான் போடணும். ஸோ பெரிய நம்பர் இருக்குது, இல்லைன்னா இங்கே ப்ளஸ் மைனஸ்ஸு நமக்கு மைனஸ் சிம்பிள். ஸோ -22 மைனஸ் இந்த 14. இப்போ இங்கே பாருங்கள் 79. ஸோ ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ -79 -11, இது ஆல்ரெடி ப்ளஸ் தான் இல்லைங்களா, ப்ளஸ் 79 தான். ஸோ 79 minus 11 இருக்குது. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா பாருங்கள், இப்போ -2 -4. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஆட் பண்ணணும். 22 14 ஆட் பண்ணால் 16 30. ஸோ 36. கீழே பாருங்கள், இங்கே 79. ஸோ ப்ளஸ் மைனஸ்ஸு நமக்கு மைனஸ் பண்ணணும். ஸோ 79 minus 11 is 9 1 8. ஸோ 6. ஸோ 68. ஸோ இப்போ பாருங்கள், இது 4th டேபிளால் கேன்சல் ஆகும் இல்லைங்களா. இப்போ இது 4th டேபிளால். ஸோ 1 4s are 4. அப்போ 2 2 28. 7 4s are 28. ஸோ 7. இங்கே பாருங்கள், 1 3 9. 9th டேபிளில் கேன்சல் ஆகும். 9 4s are 36. ஸோ இது 9/17. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஆன்சர். ஸோ இங்கே மைனஸ் மைனஸ் இருக்குது, ப்ளஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பெரிய நம்பருடைய சிம்பிள் நம்ம இங்கே 36க்கு நம்ம போடணும். -36 இங்கே. ஸோ அப்போ நமக்கு -9/17. ஸோ இதுதான் வந்து இதோடைய ஆன்சர். ஸோ -9/17.
17 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.